ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, யாரெல்லாம் உன்னை புரிஞ்சுக்காம உன் உணர்வை காயப்படுத்தும் விதமாக உன் மனதை நோக்கடித்து பல விஷயங்களை செஞ்சாங்களோ அவங்க எல்லாருக்குமே இப்போ தண்டனை கிடைக்க போகுது. ஆமீன் செல்லமே. பிடிவாதம் பிடிச்சி நான் எடுத்த முடிவு தான் சரின்னு சொல்லி உன்கிட்ட வாதிச்சவங்களும் விவாதித்தவர்களும், உனக்கு எதிராக பேசினவங்களும், உன்னை அலட்சியப்படுத்தியவர்களும், உன்னை அவமானப்படுத்தும் விதமாக நடந்து கொண்டவர்களும் எல்லாருமே இப்போ அதற்குரிய தண்டனையை அனுபவிக்கிறதுக்கான காலகட்டம் வந்துருச்சு. யார் வழியிலையும் போகாமல் யாருக்கும் கெடுதல் நினைக்காம நீ பாட்டுக்க நீ உண்டு, உன் வேலை உண்டு, உன் வாழ்க்கை உண்டுன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அறிவை தேடி ஓடிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் உன் உணர்வுகளை காயப்படுத்தும் விதமாக ஒரு மனுஷன் எதையாவது செஞ்சா அதை பார்த்துக்கிட்டு ஒரு தாயாக என்னால் பொறுமையாக இருக்க முடியுமா என்ன? அதனால தான் என் பிள்ளையான உன் வாழ்க்கை வரலாறை செழுமைப்படுத்தி உன்னை செம்மைப்படுத்தி உனக்கு எதிராக வேலை செஞ்சவங்களுக்கு உரிய தண்டனையை கொடுக்க வந்திருக்கேன். எப்போதும் உனக்கான வாய்ப்பு கிடைக்கும், நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு. நீ எதற்கும் தயாராக இருந்தாலே உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தும் நிச்சயமாக நடக்கும். இதுவரை நடந்ததும் இப்போது நடந்து கொண்டிருப்பதும் எல்லாமே இந்த வராகி அம்மாவின் செயல்தான். அதனால் நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே, குழப்பமடையாதே. நடந்ததை நினச்சி வருத்தம் கொள்ளாமல் நடக்க போவதை பற்றி யோசி. உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை நீ திருத்தி கொண்டாலே, உன்னிடம் இருக்கும் தவறுகளை மாற்றி கொண்டாலே இந்த உலகம் திருந்திவிடும், தானாக மாறிவிடும் என் செல்லமே. ஏன்னா ஒருத்தரை பார்த்து 4 பேர், 4 பேரை பார்த்து 40 பேருன்னு கண்டிப்பாக இந்த உலகத்தில் மாற்றங்களை கொண்டு வர முடியும். எப்போதும் எதிர்காலத்தை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். எதிர்காலத்தை எதிர்காலம் பார்த்துக்கும். நீ இந்த நிகழ்காலத்தை மட்டும் நிம்மதியாக வாழ தயாராகு. உன்னுடைய எண்ணங்கள் எப்போதும் வீணாக நான் விட்டுட மாட்டேன். உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கையை இந்த வராகி அம்மா உனக்கு அமைச்சு கொடுப்பேன். உழைக்காத பணமும் உதவாத உறவும் உனக்கு நிரந்தரமில்லை. அதனால் உண்மையாக நேர்மையாக உழைச்சி பழகு. அதே போல் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்கு உன்னால் முடிஞ்ச உதவியையும் செய்ய தயாராய்க்கோ என் தங்கமே. அடுத்தவனை ஏமாற்றி பாசம் பணம்னு எதை மனுஷன் சம்பாதிச்சாலும் அது நீண்ட நாள் நினைக்கவும் செய்யாது, அவங்க உடலிலும் உணர்விலும் ஒட்டாது. உன்னை ஏமாற்றி யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சிருந்தாலும் அது அவர்கள் வாழ்வில் நிலைக்கவோ நிரந்தரமாக தங்கவோ நான் விட்டுட மாட்டேன். உன் கூட பேசுகிற மனிதர்களில் பல பேர் உன்கிட்ட நல்லா சிரித்து பேசினாலும் மனசுக்குள்ள 1000 பொறாமையை வச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்றதை நீ புரிஞ்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலும் நீ யாரையும் முழுவதுமாக நம்பிட வேண்டாம். அதுக்காக நீ எல்லாரையும் சந்தேகப்படணும்னு நான் சொல்லலை. எப்போதும் நீ உன்னை தனியாக உயர்வாக நினைத்துக்கொள். ஆனால் அதே நேரத்தில் மற்றவங்க மேலேயும் ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு கவனமாக இருந்துக்கோ. எப்போதும் நீ யாருக்கும் தாழ்ந்த பிள்ளை இல்லை என்பதை உறுதியாக மனசுக்குள் வச்சுக்கிட்டாலே உனக்கு எந்த எண்ணமும் தேவையில்லாமல் வராது. இந்த உலகத்தில் பிடிச்சதெல்லாம் கிடைக்கிறதும் இல்லை, கிடைப்பதெல்லாம் நிலைப்பதும் இல்லை, நிலைப்பதெல்லாம் மகிழ்ச்சியை தருவதும் இல்லை. அதனால் என்ன கிடைச்சிருக்கோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை வாழ தயாராகு. எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையோடு நீ இருந்தாலே அடுத்த நொடி கூட அற்புதம் நிகழலாம் என் செல்லமே. வாழ்க்கையில் எப்போதும் அதுதான் வேணும், இதுதான் வேணும், அதுதான் நடக்கணும்னு அடம் பிடிக்காதே. எது நடக்குதோ எது கிடைக்குதோ அதை ஏற்றுக்கொள்ள தயாராகு. நீ செய்கிற தான தர்மங்களை அடுத்தவங்க யாருக்கும் சொல்லி காட்டாதே. அதே போல் நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களையும் அடுத்தவங்க கிட்ட சொன்னீன்னா அது நடக்காமல் போயிடும். வீடு வாங்கி கட்டி முடித்து குடி போகிற சூழ்நிலை பக்கத்தில் வர்ற வரைக்கும் வீடு வாங்குகிற விஷயத்தை நீ யாரிடமும் சொல்ல வேண்டாம். உன் எதிர்காலத்தில் என்ன திட்டம் போட்டு வச்சுருக்க, உன்னுடைய வருமானம் என்ன, உன்னுடைய வீட்டு செலவு வரவு என்னங்கிறத, தொழிலில் வர்ற லாபம் என்னங்கிறதையும் நீ யாரிடமும் சொல்லக்கூடாது என் செல்லவே. அதே போல் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி எவ்வளவு அந்யோன்யமாக இருக்காங்கன்றதையும் அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது. நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்கிறன்றதையும் அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது. இப்படி பல விஷயங்களை நீ வெளியே சொல்லாமல் இருந்தாதான் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும். ஏன்னா நீ 2 பேர்கிட்ட சொன்னால் கூட அதில் யாராவது ஒருத்தர் அதை பார்த்து பொறாமப்படுறவங்களா அல்லது அது கிடைக்காம ஏங்குறவங்களா அதை பார்த்து மயிரெறிபவர்களாக இருக்கலாம். ஒருத்தர்கிட்ட சொன்னால் கூட அது நடக்காமல் போயிடும்ன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நான் சொன்ன எந்த விஷயங்களையும் நடந்து முடிகிற வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லாத. நீ எதை நினச்சி மனசு வருத்தப்பட்டாலும்
இந்த வராகியம்மா என்னால் தாங்கிக்கவே முடியாது. அதனால தான் இப்போது உன் மனம் வருத்தப்படும்படியாக உன் மனசை நோகடிச்சு உன் உணர்வுகளை காயப்படுத்தி உனக்கு எதிராக விளையாட்டு போட்டவங்களுக்கெல்லாம் நான் தண்டனையை கொடுக்க வந்திருக்கேன். ஆனால் உடனே நடந்துடணும்னு எதிர்பார்க்காத. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா தாமதமானாலும் தர்மம் வெல்லும். உனக்கு எதிராக வேலை செஞ்சவங்க அதுக்குரிய தண்டனையை அனுபவிப்பதை நீ பார்க்க தான் போகிற. நீ எப்போதும் நேர்மையாக தைரியமாக இரு. சற்றும் பிறளாத நீதிமானாக நீ இருக்கும்போது உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையும் வெற்றிகளையும் இந்த வராகியம்மா நான் கொடுப்பேன். நன்றி உள்ள மனிதன் எதை சொன்னாலும் நம்பலாம், ஏன்னா அவங்க துரோகம் செய்ய மாட்டாங்க. ஆனால் நல்லவன் போல வேஷம் போடும் மனிதனை நீ ஒருபோதும் நம்பாதே. அவங்க பேச்சு மட்டும்தான் இனிப்பாக இருக்குமே தவிர அவங்க பாசம் எல்லாம் நடிப்பா பொய்யா தான் இருக்கும். பகை பொறாமைன்னு நீ எந்த கெட்ட எண்ணங்களையும் உனக்குள்ளே வச்சுக்கவும் வேணாம், அதை வெளிக்காட்டவும் வேண்டாமேன்னு செல்லமே. ஏன்னா ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட பகையை காட்டினாலும் பொறாமையை கொடுத்தாலும் அது கண்டிப்பாக பல மடங்காக திரும்ப வந்து சேர்ந்துடும். அதனால தான் அந்த எண்ணம் உனக்கு வேண்டாம்னு சொல்கிறேன். அதையே தான் நான் உனக்கும் சொல்கிறேன். நீ மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாலும் சரி, துரோகம் செஞ்சாலும் சரி, நீ பிறருக்கு செய்வது இன்னொருவர் மூலமாக உனக்கே வந்து சேரும். அதனால் முடிஞ்சால் மற்றவங்களுக்கு நன்மை செய், இல்லாட்டி யாருக்கும் கெடுதலோ தீங்கோ துரோகமோ செஞ்சிடக்கூடாது என் செல்லமே. இந்த உலகத்தில் பரம யோகியன் மாதிரி வலம் வர்ற எல்லா மனிதர்களும் பொருத்தமாக எல்லா இடத்துலையும் பொய் பேசி எல்லாரையும் சமாளித்து வாழ்கிறவங்களாக தான் இருப்பாங்க. அதனால் யாரையும் நல்லவங்கன்னு மட்டும் நம்பி எந்த விஷயத்தையும் நீ செய்து விட வேண்டாம். உன் வாழ்க்கையை நீ வாழும்போதே ஒவ்வொரு நாளையும் ரசிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டே இரு. ஏன்னா எப்போ எதை இழப்பா என இங்கு யாருக்கும் தெரியாதல்லவா. நீ செஞ்சது குற்றம்னு தெரிஞ்ச பிறகும் மன்னிப்பு கேட்க தயாராக இரு. ஏன்னா நான் தப்பே செய்யலைன்னு அதை சட்டி கழித்து சமாளிப்பதை விட மன்னிப்பு கேட்குறது எவ்வளவோ நல்ல விஷயம். இந்த உலகத்தில் சில பேர் மன்னிப்பு கேட்காட்டியும் பரவாயில்ல, தான் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சாலும் அதை சரிதான் சொல்லி வாதாடக்கூடியவர்களாக, நல்லவங்க போல நடிக்கக்கூடியவர்களாக, அமைதியாக ஒதுங்கி பதுங்கிருங்கவங்களா இருப்பாங்க. அப்படி பொய்யா வேஷம் போட்டு நடிப்பவர்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ நம்பிட வேண்டாமே செல்லமே. என் தேவைகளை எல்லாம் சரியான நேரத்தில் வந்து என்னை காக்கும் வராகியம்மா, நீ தான் எனக்கானதை செஞ்சு கொடுக்கணும்னு என்னிடம் சொல்லிவிட்டாயல்லவா. இனிமே உன் வாழ்க்கையை பற்றி பயப்படாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உன் எதிர்காலத்தை எல்லாம் நான் ஏற்ற மிகுந்த காலமாக மாற்றி காட்டுறேன். எப்போதும் பேசும் வார்த்தைகளை கவனமாகவும் நிதானமாகவும் கையாள கற்றுக்கோ. அவசரப்பட்டு கோபப்பட்டு பேசிட்டினா கோபம் தீர்ந்து போயிடும். ஆனால் நீ பேசின வார்த்தைகள் மற்றவங்க மனசில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் ஆறாத வழிகளாய் ரணமாய் காயமாய் இருக்கும் அல்லவா. அதனால தான் யாரையும் கோபப்பட்டு திட்ட வேணான்னு சொல்கிறேன். எப்போதும் எதிர்பார்ப்புகளை அதிகமாக வைத்து கொள்ளாதே. இருப்பதை கொண்டு மனசை நிறைவாக்கி கொண்டு வருவதை வச்சு சந்தோஷமாக வாழலான்ற மனநிலையோடு இரு. எந்த நேரத்தில் யாருடைய வாழ்க்கையில் என்ன திருப்பம் வரும் மாற்றம் வரும்னு இங்கு யாராலும் யோசிக்க முடியாது. ஒவ்வொரு மனுஷனும் மனசில் 1000 எண்ணங்களை வச்சுக்கிட்டு 1000 சிந்தனைகளை வைத்து கொண்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உன்னுடைய தவறை யாராவது சுட்டி காட்டும் போது அதை அமைதியாக பொறுமையாக கேட்டுவிட்டு அந்த தவறை மீண்டும் செய்யாமல் சரி செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தினா உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் என் செல்லமே. வாழ்க்கையில் நிறைய பேர் தப்பு செய்கிறோன்னு தெரியாமலேயே பாதி வழி நிறைய வழியில் பாதி தூரத்துக்கு தவறாக செஞ்சுட்டு போயிட்டு ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்த வழி தவறு, நம்ம செஞ்ச விஷயம் தப்புன்னே புரிஞ்சுக்கிறாங்க. காலம் போக போக வயசு ஆக ஆக தான் மனுஷனுக்கு புரிதலும் பக்குவமும் வருது. நீயும் உன் வாழ்க்கையில் செய்கிறது சரியா நல்லதான்னு யோசித்து பக்குவம் கொண்ட பிள்ளையாக மாறிவிடு. நீ செய்த நல்ல செயல்கள் எல்லாவற்றிற்கும் நான் நிச்சயமாக பலனை கொடுப்பேன். நல்லதையெல்லாம் உடனே செய். தீயவை தேவையற்றது நீ நினைக்கிற விஷயங்களை செய்யாமல் தள்ளி வைக்க கற்றுக்கோ. எப்போதும் உன் கூட இருக்கக்கூடிய வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, உன் கூட பிறந்த சகோதரனாக இருந்தாலும் சரி, அவர்களிடம் பகையை வளர்க்காதே. ஏன்னா கூட பிறந்த சகோதரனும் கூடவே இருக்கும் வேலையாலும் எப்போது கூடவே இருந்து கொள்ளலான்னு திட்டம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இவர்களிடம் நீ பகை பாராட்டக்கூடாது. தொடர்ந்து வெற்றி பெற்றாலும் எப்போதுமே நம்ம ஜெயிச்சுக்கிட்டு இப்படியே நல்லா இருந்துருவோன்ற எண்ணம் வர வேண்டாம். எப்போ யாருடைய வாழ்க்கையில் வெற்றி வரும் தோல்வி வரும்ன்றது இங்கு யாராலும் கணிக்க முடியாத விஷயம் அல்லவா.
உன்னை யாராவது குற்றம் சாட்டுறாங்க, குறை சொல்றாங்க, அவங்க உனது நண்பனா தோழியா இருக்காங்கன்னா நீ அவர்களை நிச்சயம் நம்பலாம். ஏன்னா உண்மையான நண்பன் தான் உன்னுடைய குறையை முகத்துக்கு நேராக சொல்லி திருந்த சொல்லுவான். அதே போல உன்னுடைய எதிரியை நீ சாதாரணமாக நம்பிடவும் கூடாது, எளியவன் என எடை போட்டுவிடவும் கூடாது. எப்போதும் எல்லார்கிட்டையும் நீ கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். நட்சத்திரங்களை வளைக்க முடியாது, ஏன்னா அது உனக்கான வழிகாட்டி. உனக்கு வழிகாட்டியாக யார் இருந்து நல்லதை சொல்கிறாங்களோ அதன்படி கேட்டு நடக்க தயாராகு. எப்போதும் நீ பொறுமையாக இருந்தீனா அந்த பொறுமையே உன் வாழ்க்கையாக பொக்கிஷமாக மாற்றி காட்டிடும். எந்த விஷயம் நடந்தாலும் எது கிடைச்சாலும் அதை மன திருப்தியோடு ஏற்றுக்கொள்ள தயாராகு. திருப்தியை விட மேலான இன்பம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என் செல்லமே. இந்த உலகத்தில் மனுஷனுக்கு பேராசை மட்டும் மரணிக்கவே மாட்டேங்குது. எல்லா மனிதர்களுக்கும் மரணம் வந்தாலும் அதை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா மனிதர்களும் வாழ்க்கையில் பேராசையோட தனக்கு தான் எல்லாம் கிடைக்கணும், தான் தான் நல்லா வாழணுன்ற எண்ணம் உள்ளவர்களாகத்தானே இருக்காங்க. நீ இந்த பூமியில் வாழும் ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்க பழகு. உனக்கான உண்மையான உறவாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர்றேன். இந்த உலகத்தில் எப்போதும் உன் வாழ்க்கையும் அடுத்தவங்க வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்காதே. நீ எப்போவுமே விலை மதிக்க முடியாத உயர்வான பிள்ளையாக உன்னை மனசில் நினச்சிக்கிட்டு உன்னாலான முயற்சிகளை நீ தொடர்ந்து செஞ்சினா உன் வாழ்க்கை கண்டிப்பாக சந்தோஷமானதாக மாறும் என் செல்லமே. நீ நல்ல வலிமை உள்ள தைரியமுள்ள ஆளாக வாழணும்னு நினச்சினா எப்போதும் எளிமையாக இருக்க கற்றுக்கோ. எளிமைதான் உன் வாழ்க்கையை வலிமையாக மாற்றக்கூடிய விஷயம். வாழ்க்கையை வலிமைப்படுத்துவது என்றால் உண்மையான நோக்கத்தோட ஒரு லட்சியத்தோட குறிக்கோளோட உண்மையாக நேர்மையாக வாழணுன்றதை தான் சொல்கிறேன். எளிமையான வாழ்க்கை தான் உன் எதிர்காலத்துக்கு நல்லது. எப்போதும் உன்னுடைய செயல்களால் மற்றவர்களை தன் பக்கம் ஈர்க்கணும்னு நினைக்காத. நீ பாட்டுக்கு இயல்பாக நீ செய்யக்கூடிய வேலைகளையும் விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டே இரு. மற்றவங்களுக்கு அது பிடிச்சதுன்னா உன்னை நோக்கி வரட்டும். உன் செயல்கள் பிடிக்கவில்லை என்றால் உன்னை விட்டு விலகி போகட்டும். யாரையும் உன் பக்கம் ஈர்க்க நீ முயற்சி செய்ய வேண்டாம். எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு நல்ல நோக்கம் இருக்கும்படி பார்த்துக்கோ. அளவாக சிந்தனை செய்து அர்த்தம் நிறைந்த வார்த்தைகளை மட்டுமே பேசி ஆக்கப்பூர்வமான காரியத்தில் செயல்படு. இந்த வராகி அம்மா உனக்கு சர்வ வல்லமையையும் சக்தியையும் சந்தோஷங்களையும் கொடுத்து உன் எளிமையான வாழ்க்கையை வலிமையான வாழ்க்கையாக வெற்றிகரமான வாழ்க்கையாக மாற்றி காட்டுறேன். உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீயாகவே அதை இதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. இப்போது நீ கவலைப்படும் விஷயங்களை கூட கூடிய சீக்கிரம் திரும்பி பார்த்தீன்னா இதுக்காகவா கவலைப்பட்டோன்னு நினச்சி சிரிப்ப. அப்படிதான் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்படுற.